அப்படின்னா இந்த ட்ரெஸ் ஓகேவா? அப்ப அமிர்தாவுக்கு பிடிக்கும்ல? 100%. அமிர்தா மட்டும் இல்ல, அந்த ரம்ப ஊர்வசி எல்லாருமே உன்னை பார்த்து மயங்கிருவாங்க. ஐயோ, எனக்கு அவங்க எல்லாம் யாரும் வேண்டாமா? சேஷாவோட மனசுக்குள்ள அர்ஜுன் மேல எந்த அளவுக்கு வெறுப்பும் கோபமும் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். அர்ஜுனை எந்த நிமிஷத்துல வேணும்னாலும் பலி வாங்கறதுக்காக சேஷா தயாரா காத்துக்கிட்டு இருக்கா. நீங்க இன்னைக்கு எதுவுமே பேசாம நிக்கிறீங்கன்னா என்னோட அரவணைப்பு உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு தானே அர்த்தம். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. என்ன தமயந்தி, நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஏதோ குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க. ஏற்பாடெல்லாம் பலமா தெரியுற, எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்க போல இருக்கு. இந்த தமயந்தி ஒரு தடவை மனசு வச்சா அவ்வளவுதான், எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கவே மாட்டா. என்ன தடை வந்தாலும் சரி, தடங்கள் வந்தாலும் சரி. தமயந்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்னவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் போய் எதுவுமே நடக்க போறது இல்ல. ஏய் சித்தையா, எந்த பொய் எந்த உண்மையை பத்தி இப்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதான் அர்ஜுனை எங்கேயோ வெளியே கூட்டிக்கிட்டு போகணும். அந்த இடத்துக்கு போனா நாகமணி கிடைக்கும். அந்த நாகமணி அர்ஜுன் காப்பாத்துவான்னு நினைச்சிட்டு இருக்க இல்ல, எல்லாம் போய். ஏய் சித்தையா, இந்த மாதிரி என்கிட்ட நீ ஆயிரக்கணக்கான பொய் சொன்னாலும் சரி, எதையும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இங்க பாரு, என் கவனத்தை திசை திருப்பணும்னு நினைக்காத. மரியாதை இங்க இருந்து போயிடு. கவனத்தை திசை திருப்பிக்கிறது நீதான் தமயந்தி. நாகமணி வேற எங்கேயோ எல்லாம் இல்ல, இதே ஊர்ல தான் இருக்கு. இத்தனை நாளா அது உன் கண்ணு முன்னாடி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. சித்தையா, என்ன என்னென்னமோ சொல்ற? என் கண்ணுதிர இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. பாரு, எல்லா கேள்விகளுக்கும் ஒருத்தங்கிட்டயே பதில் எதிர்பார்க்க கூடாது. என்னமோ எனக்கு தெரிஞ்ச உண்மையிலிருந்து பாதி உண்மையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். மொத்தத்துல அர்ஜுன் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு போற விஷயத்த கொஞ்சம் தள்ளி போட்டுடு. இதைத்தான் சொல்ல வந்த, அவ்வளவுதான். எங்க போச்சு நாகராணி உன் தைரியம், சக்தி, பராக்கிரமம் எல்லாம்? இப்பவாது புரிஞ்சுதா இந்த ருத்ரா யார்? நாகமணி அடையிற இந்த போராட்டத்துல நீ எனக்கு துணையா நிக்கணும். இன்னைக்கு இந்த துஷ்டனை பலி வாங்கியே தீரணும். நடந்த அநியாயங்களுக்கு நான் பழிக்கு பழி வாங்கியே தீரணும். இதெல்லாம் நடக்கணும்னா நாகலோகம் மொத்தமும் ஒன்னு சேர்ந்து எனக்கு சக்தியை கொடுத்தாக்கணும். பரமேஸ்வரா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.
சேஷா, ருத்ரனுடைய மரணம் அவனை நெருங்கிட்டு இருக்கு. இந்த துஷ்டம் கதையை முடிக்கிற கடைசி கட்டத்துல இருக்க. இது வரைக்கும் எனக்கு துணையா இருந்த மாதிரி இனிமேலும் எனக்கு துணையாயிரு. வீட்ல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நிலைமைய சமாளிச்சுக்கோ சேஷா. இந்த பொண்ணுங்களுக்கு கண்ணாடி கிடைச்சா போதுமே, உலகத்தையும் மொத்தமா மறந்துடுவாங்க. உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இவங்க என்ன பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆகுறாங்களா இல்லைன்னா மிஸ் வேர்ல்டு காம்படிஷனுக்கு ரெடி ஆகுறாங்களா? நானே உள்ள போய் பாத்துருவா. வேண்டாம், என்ன ஆச்சு அர்ஜுன்? இவ்வளோ நேரம் இது பொண்ணுங்க கண்ணாடின்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ என்ன வார்த்தையே வர மாட்டேங்குது? இல்லைங்க அமிர்தா, அது நீங்க வெளியே வர இவ்வளவு நேரம் ஆச்சுல்ல, அதான். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். ரெடி ஆயிட்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான் தானே யோசிச்சீங்க. நானும் கண்ணாடியும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னன்னு? ஒரு இளவரசியோட கதையை பத்தி. இளவரசியோட கதையா? என்னது? ஒரு ஊர்ல ஒரு இளவரசி இருந்தாளாம். அவ பாக்குறதுக்கு தங்க சிலை மாதிரி இருப்பான். அவ மேல அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா இளவரசர்களுக்கும் ஒரு கண்ணா. அப்படி ஒரு நாள் இளவரசியை எப்படியாவது கடத்திட்டு போகணும்னு ஒரு கெட்ட இளவரசன் முடிவு பண்ணானா. அப்போ வானத்துல இருந்து ஒரு அழகான தேவதூதன் பறந்து வந்தானா. தேக்கு மரம் போல தேகம்.
முழுங்குற மாதிரி கண்ணு, குழந்தை மாதிரி சிரிப்பு, அழகான கண்ணும், அரும்பு மீச. அப்படியே வந்து இளவரசிய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டானோ. அப்படியா? தூக்கிட்டு போயிட்டானா? எங்க? அப்படின்னா இப்போ அந்த தேவதூதன் எங்க இருக்கான்? அந்த இளவரசி எங்க இருக்கா? இங்கதான் என் கண்ணு முன்னாடிதான் அந்த தேவதூதன் நின்னுகிட்டு இருக்கான். அந்த இளவரசி நான் தான். என்னை காப்பாத்துறதுக்காகவே அந்த கடவுள் அனுப்பின தேவதூதன் நீங்க தான். கண்ணாடி இவ்வளவுதான் கதை சொல்லிச்சா? கதைய நான் கண்டினியூ பண்ணவா? அந்த தேவதூதன் இளவரசிக்கு 100 முத்தம் கொடுத்தானா? 100 முத்தமா? ஏங்க குறைவா இருக்கோ? சரி விடுங்க, 101 ஆக்கிடலாம். அதுக்கு என்ன? ச்சே, இதெல்லாம் கனவா? இவங்க இன்னும் வெளியில வரலையா? ச்சே, டி அர்ஜுன், வாழ்க்கை பூரா கனவு கண்டு சாக போறடா. எங்க அமிர்தா, சீக்கிரம் வாங்கலேன். இந்த அர்ஜுனோட கனவை நினைவாக்குங்களேன். என்னப்பா இது? நம்ம பர்த்டே பாயோட முகத்துல ஏதோ விசேஷமான சிரிப்பு தெரியுது. என்னடா, உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்தாளா? ஆமாண்ணா, இன்னைக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அமிர்தா சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மோஸ்ட் மெமரபிள் டே தெரியுமா? ஒரு மாதிரி எல்லாமே விசித்திரங்கிற மாதிரி நடந்து போச்சு. விசித்திரமாவா? ரொமான்ஸை ஏன்டா விசித்திரம் சொல்ற? ஆக்சுவலி விசித்திரம் நடந்தது என் லைஃப்ல தான். அதை தான் நான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஐயோ அண்ணா, அதை பத்திலாம் இப்ப எதுவும் பேச வேண்டாம். அதுலயும் இன்னைக்கு வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு நான் உனக்கு அமிர்தாவை பத்தி சொல்றேன். இதை நீ அமைதியா கேட்கணும். இது என் டிமாண்ட் நீ நினைச்சாலும் பரவாயில்ல. சரிடா தம்பி, பர்த்டே பாயோட டிமாண்ட மறுக்கவா முடியும்? சரி சொல்லு, கேட்கலாம் உன்னுடைய காதல் புராணத்தை. அது என்னமோ தெரியலண்ணா, இன்னைக்கு அமிர்தா என் கண்ணுக்கு வேற மாதிரி தெரிஞ்சாங்க. அதுவும் எந்த அளவுக்கு தெரியுமா? இவங்க அமிர்தா தானா இல்லையான்னு சந்தேகம் வர அளவுக்கு. கேட்கும்போது உன்னுடைய காதல் புராணத்துல ஏதோ ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆ, அண்ணா, உன்கிட்ட நான் ஏன் மறைக்க போறேன்? உன்கிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இத்தனை நாளா அமிர்தாவுக்கு நெருக்கமா இருக்கணும்னு அவங்கள கட்டிப்பிடிக்க போகும்போதெல்லாம் ஏதோ பாம்பு கடிச்ச மாதிரி அப்படியே தள்ளி விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு 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 அவங்க மௌனமா இருந்து சம்மதத்தை கொடுத்துட்டாங்க. ஓஹோ, பரவாயில்லையே. அடா போனா, உனக்கு வேணும்னா இதெல்லாம் ஸ்பெஷலா தெரியாம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ என்னால நம்பவே முடியல. அவங்க கண்ணில் இருந்த அந்த சம்மதம், அவங்க முகத்துல இருந்த ஸ்மைல், ஒரு மாதிரி புது அமிர்தாவை பார்த்த உணர்வு ஏற்பட்டுச்சு. இல்லனா இதெல்லாம் பிரமையா? இல்லனா கல்யாணம் புதுசுல உனக்கும் இப்படி எல்லாம் நடந்துச்சா? கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்குமே இப்படி ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும்டா. பின்வாங்காத, தைரியமா முன்னேறு. அங்க இருந்த கிரீன் சிக்னல் வந்துருச்சுன்னு சொல்ற.
நம்ம வீட்லயும் சின்ன குழந்தைங்களோட கொலுசு சத்தம் தாலாட்டு பாட்டு கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுடா. கிருஷ்ண பலராம மாதிரி இருக்க நாம ஒரு குட்டி கிருஷ்ணனுக்கும் ஒரு குட்டி பலராமனுக்கும் பிளான் பண்ணலாம். என்ன சொல்ற? என்னன்னா அது ஒரு ஸ்மைல் தானே கொடுத்தாங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ள இவ்வளவு பெருசா பிளான் பண்ற? தட் ஷுட். இனிமே அமிர்தா எப்பவும் இப்படியே இருக்கணும், மாறாம இருந்தா போதும்னு நான் இருக்கேன். சரி சரி, நீ உன் காதல் உலகத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருக்க. நீ அப்படியே முன்னேறு, நான் போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். குட் லக் டா. வாவ், என்ன அர்ஜுன், என்ன ஆச்சு? ஜாக்கிரதை. எப்படிங்க நல்ல ஜாக்கிரதையா இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் தேவலோகத்துல இருக்கிற ரம்பா, உர்வசி, மேனகா இவங்க எல்லாரையும் ஓரம் கட்டுற அளவுக்கு அழகா இருக்கிற உங்க உருவத்தை பார்த்து தலை ஒரு மாதிரி சுத்துதுங்க. அவ்வளவு தூரம் நின்னா எப்படி? மறுபடியும் தலை சுத்தி விழுந்தா யார் பிடிச்சுக்கிறது? ஆ? என்ன சொன்னீங்க? இல்ல, தலை சுத்தி விழுந்தா பிடிச்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கணும்ல. அந்த விஷயத்துக்கு தான் நானும் வர சித்ராக்கா. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அந்த நாகராணி வேற யாரோ இல்ல, நம்ம அர்ஜுன் கூடவே இருக்கிற அந்த அமிர்தா தான் நாகராணி.